சொல்லுகிறார், உன்னிடத்தில் கேட்க சொல்லுகிறார். நீ ஒருவன் செத்தால் பிதாவுடைய ஒரு விசுவாசம் செத்தது என்று நினைத்துக்கொள். நீ ஒருவன் மண்ணுக்கு போகும் பொழுது பிதா உன் மேல் வைத்த விசுவாசம் மண்ணுக்குள் புதைகிறது என்று நினைத்துக்கொள். You are a faith of Holy Father. அதற்கு மட்டும்தானா? அதற்கு மட்டும்தானா? என் அன்பு ஜனமே, உன்னுடைய வாழ்க்கை அதற்கு மட்டும்தானா? நீ கிறிஸ்துவை அறிந்தது அதற்கு மட்டும்தானா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர் மத்திய ஆகாயத்தில் 3 ஆடைகளிலே தொங்கிறது அதற்கு மட்டும்தானா? போதகனே, அதற்கு மட்டும்தானா? என் ஜனத்தை வீணடிப்பதற்காகத்தானா? இது பிதாவுடைய விசுவாசம். அல்லேலூயா. தேவ சாயல் பிதாவுடைய விசுவாசம். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் சொல்கிறார், நமது ரூபம். அல்லேலூயா. ரூபம். யார் அந்த ரூபம்? வேதத்தில் நன்றாக வாசித்து பாருங்கள். ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கி வந்தார். ரூபம் என்பது ஆவியானவரோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றாக பாருங்கள். ஒரு மனிதனுக்கு ரூபம், கண்ணு, மூக்கு எல்லாம் கொடுக்கிறது எது? எது? ரூபத்தை கொடுப்பது எது? எலும்பு. அல்லேலூயா. ஆட்டுக்கு எலும்பு அப்படி வச்சதுனால தான் மேல தோலை மூடுறா என்ன வந்துருது? எலும்பு. அல்லேலூயா. அப்ப நமக்கு இப்படி எலும்பு வச்சதுனால தான் அது என்னது? மனுஷன். ரூபம். இந்த ரூபம் பிதாவுடையது. அல்லேலூயா. ஆவியானவர். இந்த ரூபத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? உங்களுக்கு உடம்புக்குள்ள எலும்பை உண்டாக்குனது யார் தெரியுமா? இந்த ரூபத்தை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? ஐயா, கைகளை உயர்த்தி ஆராதிப்போமா அவரே? அவரே உங்கள் ஆவியானவர். ஐயா, மனிதனுக்குள் எலும்பை உண்டு பண்ணினவர், காற்றை ஊதி எலும்பை கொண்டு வந்தவர் ஆவியானவர். எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. ஐயா, பார்த்துக்குங்க. ஒவ்வொருவனும் வீழ்ந்து போவதற்காக அல்ல, தற்கொலை செய்வதற்காக அல்ல இந்த அதிசய ரூபம் எடுத்தது. பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல இந்த அதிசய ரூபம் கொண்டது. கிறிஸ்துவை அறிந்தது சுகபோக வாழ்க்கைக்காக அல்ல. இல்ல, இந்த அதிசய ரூபம் கொண்டது. நல்லா கவனிங்கயா. எலும்ப கொஞ்சம் திருப்பி வச்சிருந்தாருன்னா என்ன ஆகுறது? நாத்திகம் பேசுறான். யார் அவர்? ஒரு நரம்ப நவுத்திருந்தாரா பேச முடியுமா? நாத்திகம் பேச முடியுமா? ஐயா, ஒரு பிள்ளைகளை கவனிங்க. வாய் கோணிக்கிட்டு எச்சு ஊத்தும், 18 வயதாகும், நகர்ந்து போகும், மூஞ்சி சரியான வளர்ச்சி இருக்காது, விகாரமா இருக்கும். டாக்டர் சொல்றாங்க, ஐயா ஒண்ணு இல்ல, தைராய்டு பிரச்சனை. என்னையா தைராய்டு? ஒன்று இல்ல, ஒரு உப்பு துண்டனுடைய ஒரு கரைச்சல் தான் தைராய்டு. ஹல்லேலூயா. ஒரு உப்பு துண்டனுடைய கரைச்சலுடைய திரவம் தான் தைராய்டு. அது கூடுனாலும் கோணிக்குவீங்க, குறைஞ்சாலும் நிமிர மாட்டீங்க. அறிவியலாம் விஞ்ஞானமாம். நாத்திகம் என்பது என் பார்வையில் என்ன தெரியுமா? மிக முட்டாள்தனம், ஆனால் அறிவியல் அறிவாளித்தனமாக பேசுவது. மிகப்பெரிய முட்டாள்தனத்தை மிகப்பெரிய அறிவாளித்தனமா பேசுவான். எங்க இயேசுவை காட்டு, எங்க தேவந்தவார் அண்ட சராசரம், இதவார் நட்சத்திரம், இதெல்லாம் எங்க இருக்கு? ராக்கெட் விடுறாயா, ஆனா எங்க யாரு இல்ல, இயேசு இல்லன்னு. நான் விடுற ராக்கெட்ல ஏறு, இயேசுவை பார்க்கலாம். அல்லேலூயா. நீ விடுற ராக்கெட்ல எல்லாம் இயேசுவை பார்க்க முடியாது. கத்தருக்கு சொல்லும், வெறும் தூசுவை தாண்டா பார்த்துட்டு இருக்க முடியும் ஆகாய மட்டத்துல. நான் விடுற ராக்கெட்ல ஏறு, என் ஜனம் விடுகிற ராக்கெட்ல ஏறு, அதுதான் என் சத்தியம். அதுல ஏறி பாரு, இயேசு இல்லைன்னா என்ன வந்து கேட்டுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுவான். அறிவியல் டெஃபினேஷன் புக் எழுதியிருக்கேன். அடுத்த வருஷம் வந்துரும், அடுத்த மாசம் வந்துரும், வாங்கிக்கங்க. உலகம் அறியாத டெஃபினேஷன்ஸ் எழுதியிருக்கேன். அதுல நாத்திகத்துக்கு மிக முட்டாள்தனமான கருத்தை மிக அறிவாளித்தனமாக ஆராய்வது. ஸ்தோத்திரம். அறிவியலுக்கு எழுதியிருக்கேன்.